ஹலோ ஆல், எப்படி இருக்கிறீங்க எல்லாம்? வெல்கம் டு அவர் சேனல் பிரயாண பைத்தியம். சாரி, வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன்னா இட்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஜிபியூ. காட் பிளஸ் யூ மாமே. இன்றைக்கி ஒரு 4வது டைம் 4th டைம் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். செம்ம சவுண்டு தேட்டரில், தொண்டெல்லாம் கீஞ்சிச்சு பெங்களூரில். உங்களுக்கே தெரியும், இன் அவர் சேனல் வி டோன்ட் ரிவ்யூலாம் சொல்ல மாட்டேன் எந்த படத்தை பற்றியும். பட் வி வில் செலிப்ரேட் இஃப் இட் இஸ் அ பிளாக்பஸ்டர் ஆர் அ ராக்கிங் மூவி. வி யூஸ் டு செலிப்ரேட். ஸோ அந்த செலிப்ரேஷன் பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். அண்ட் தட் செலிப்ரேஷன் இஸ் ஃபார் த மூவி, என்னோட ஃபேவரட், மை ஃபார் எவர் மை லவ் தலை மூவி, ஜிபியூ, காட் பிளஸ் யூ. அது கிடையாது படம் பேர். ஆக்சுவலி படம் பேர் வந்து குட் பேட் அக்லி, அதான் படம் பேர். அந்த படம் பார்த்துட்டு வந்துட்டேன் 4வது டைமு. என்ன சொல்கிறதுன்னு தெரில, வேறு லெவலு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபார் த ஃபிலிம் டைரக்டர், த மூவி மேக்கர் மிஸ்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். எப்பா சாமி, நீ இவ்வளோ நாள் எங்கப்பா இருந்த? நீ தயவு செஞ்சு, ஐயோ வேறு லெவல், ஐயோ ஹேட்ஸ் ஆஃப் பாட் தலைவா, வேறு லெவலில் வச்சு செஞ்சுருக்கேன் நீ. நிறையா பேர் சொல்லுவாங்க என் தலைவனுக்கு நான் தான் செய்ய போகிறேன், அது வந்து ஃபேன் பாய் மூமெண்ட்டுன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் வந்து இந்த படத்தை பாருங்கள், அப்போ தெரியும். என்னப்பா ஒரு 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 சீனும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன எலிமெண்ட்டும் வேறு லெவலில் செதுக்கி வச்சுருக்கா. அந்த ஆள் எங்கேருந்து புஷ்ட்டு வந்தீங்கன்னு தெரில. தலைன்னா ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே போயினே இருக்குது. பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட்டு. இன்டர்வலுக்கு மேலெலாம் ஐயோ ஃபுல் பிளாஸ்ட்டு. யாரும் சீட்டில் உக்கார மாட்டாங்க. எனக்கெல்லாம் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, அதை தொண்டை கிஞ்சிச்சு, சட்டை ஃபுல்லு நஞ்சிச்சு, அந்தளவுக்கு டான்ஸு. இன்னொன்று, நான் பெங்களூரில் முகுந்தா அப்படின்ற ஒரு தேட்டரில் இப்போ பார்த்துட்டு வந்தேன் 4வது வாட்டி. என் வாழ்க்கையில் நான் என்ன பெங்களூர்லேருந்து ஒரு 15-17 வருஷம் ஆச்சு. நிறையா படம் பார்த்துருக்கேன். சேம் முகுந்தாவில் பார்த்துருக்கேன், நிறைய தேட்டரில் பார்த்துருக்கேன். முகுந்தாவில் தான் மோஸ்ட்லி பார்ப்பேன். என் ஹிஸ்ட்ரியிலே சொல்கிறேன், முகுந்தாவில் ஃபஸ்ட்டு டைம், அதுவும் இன்றைக்கினா ஜிபியூ ரிலீஸ் ஆகி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேவா, இல்லை தேர்ஸ்டே ரிலீஸ் ஆச்சு. 4வது நாள் டியர் வியூவர்ஸ், நல்லா யோசிச்சு பாருங்கள். 4வது நாள் ஒரு படத்துக்கு எந்த தேட்டரில் ஒன்ஸ் மோர் போடுவோம். இன்றைக்கி நான் வந்து பார்த்துட்டு வந்தேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு சாங் ஜிபியூ காட் பிளஸ் யூ மாமே சாங்க்கு வந்து இன்றைக்கி ஒன்ஸ் மோர் போட்டாங்க. என் லைஃப்பில் நான் வந்து என்ன சொல்கிறது, எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் வந்து என் பெங்களூர்லேயே நான் பார்த்ததே கிடையாது ஹிஸ்ட்ரியில். இன்றைக்கி தான் வந்து ஒன்ஸ் மோர் நான் பார்த்து செம்ம டான்ஸ் ஆடிட்டு ஃபுல் என்ன சொல்கிறது, பைசா வசூல் அப்படியே ஃபுல் ஹாப்பியோடு வந்திருக்கேன் நான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அதான் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ பீப்புள். என்ன சொல்கிறது, அப்புறம் அங்கே நிறையா ரிவ்யூஸில் போய்ட்டுருக்கோம், படம் நல்லா இல்லை, கதை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னொன்று சொல்கிறேன், நம்ம தலை இன்னொரு ஃபிலிம் முன்னாடி வந்துச்சு விடாமுயற்சி, ஃபுல் கதை இருக்கும், ஆனால் மாஸ் எலிமெண்ட் இருக்காது. பட் என்ன சொன்னீங்க, மாஸ் இல்லை அது இல்லை நீங்கள், பட் ஸ்டோரி இருந்துச்சு, அது உங்களுக்கு பிடிக்கல. இதில் வந்து ஃபுல் மாஸ் எலிமெண்ட் தான், ஃபேன் பாய் சம்பவம்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு ஆதிக்கு தலைவர். பட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரி வேணும்னா இதுவும் உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் கம்முன்னு வீட்டில் வருங்க, பார்க்காதீங்க, நாங்கள் என்ஜாய்மெண்ட்டு போயினே இருக்கிறோம், சிம்பிள். ஸோ ஆல் தலை வியூவர்ஸ், ஐ மீன் தலை லவ்வர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு, லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். இன்னொன்று சொல்கிறேன், தலை ஃபேன்ஸ், நீங்கள் நிறைய பேர் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். படம் பார்க்காதவங்க இந்த சீன் வரும்போது தயவு செஞ்சு நோட் பண்ணுங்கள். கடைசியில் ஒரு ஃப்ரேம் தலைவர் இந்த ரெட் ட்ராகன் அப்படியே ரெட் ஷர்ட் போட்டுன்னு வருவார். அது முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கும். அந்த காரோட நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா, முடிஞ்சால் நான் இங்கே மேலே போடுறேன் அந்த லைட், அந்த நம்பர் பிளேட் மட்டும். ஓகே, AK64 2026 அப்படின்னு இருக்கும் அந்த நம்பர் பிளேட். ஓகேங்களா? இட்ஸ் மீன் தட் 63 வந்து நம்ம இந்த ஜிபியூ மூவி, 64 வந்து தலைக்கு அடுத்த மூவி, 2026 ஏதோ இது வந்து 2025 அடுத்த வருஷம். ஸோ கன்ஃபார்மு என்னன்னா ஆதிக்கு தான் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு வைல்டு கஸ் 90% கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் லாஸ்ட் ஃப்ரேமில் அந்த நம்பர் பிளேட்டில் வந்து AK64 2026ன்னு வச்சுருக்காங்க. இது மட்டும் நந்தது மாமே, அடுத்த வருஷம் கொளுத்துறோம், தேட்டரை வெடிக்கிறோம், பட்டாசு வெடிக்கிறோம், செலிப்ரேட் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். எங்கே இருந்தாலும் ஆல் தலை ஃபேன்ஸ் அசம்பிள். ஓகே, ஜிபியூ காட் பிளஸ் யூ மாமே, ஹாப்பி நியூ இயர், என்ஜாய், பை பை, சி யூ.